நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். நியாயாதிபதிகள் 6:14 அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்ட்டு தேவனுடைய வார்த்தை கிதியோனுக்கு வருது இல்லையா? ஹல்லேலூயா. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்படுது. 2 தீமோத்தேயு 3:16-17 வசனங்கள் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், அதாவது அந்த வேத வாக்கியங்கள்லாம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு, ஒரு தேவ மனுஷன் தேறினவனா ஆகணும் அப்படின்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் அதுதான். ஒரு தேவ மனுஷன் வசனத்துல அதை என்ன கேட்டா இயேசு கிறிஸ்துவனுடைய சாயல்ல மாறுறதுக்கு ரோமர் 8:29 படி அப்படிதான். ஓகே, இயேசு கிறிஸ்துவ போல நம்ம எல்லாரும் மாறுறதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு வேண்டிதான் இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போ நாம உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போன வசனம் சொல்லுது இல்லையா? இன்னைக்கு நம்ம அதுல இருந்து ஒரு சகோதரியை பார்க்க போறோம். அவங்களுக்கு என்ன பலன் இருந்து அவங்க அந்த பலத்துல எங்க போனாங்க, என்ன பண்ணாங்க, அதனால வந்த நன்மைகள் என்ன? ஓகேவா? இதை நம்மளுடைய லைஃப்ல வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? உங்களுக்கு இருக்கிற பலத்துல ஏதாவது செய்யுங்கன்னு சொல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? நானே கஷ்டத்துல இருக்கேன், நான் எங்க போய் சுவிசேஷம் அறிவிக்கிறது, யாருக்கு நான் என்ன செய்யறது, எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இங்க ஒரு ஸ்திரீ பாருங்க, ரூத்தின் சரித்திரத்துல அதுல 1வது அதிகாரத்துல பார்க்கும்போது ரூத்தினுடைய அவங்க தங்களுடைய தேசத்தை விட்டு, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீங்க உங்க ஹஸ்பண்டுடைய வீட்டுல தானே இருப்பீங்க. அது அவர் எங்க இருந்தாலும், இப்போ அபிஷாக் கல்யாணம் ஆயிடுச்சு, அவ எங்க இருக்கா? அப்பா அம்மா கூட இல்லை இல்லையா? அவரோட துபாயில இருக்கார். அதே மாதிரி இப்போ ஸ்திரீயானவர்கள் திருமணத்துக்கு அப்புறமா கணவரோட அவருடைய வீடு தான் இவங்களுடைய வீடு. ஓகே, கணவருக்கு நியமிக்கப்பட்டவங்க தான் ஸ்திரீயாவே பூமியில பிறக்கிறாங்க இல்லையா? அப்போ என்ன ஆகுது, எல்லாமே அவர் தான் அவங்கள சார்ந்து இருக்கும்போது இங்க இந்த ரூத் சகோதரிக்கு அவர் இறந்து போயிடுறார். ஹல்லேலூயா. அவர் இல்லாம போயிடுறார். சரி, அவருக்கு அடுத்து பார்க்கும்போது மாமனார் மாமியார், ஓகே, அங்க இருக்கிற மேலுமே ஓகே, ஒரு ஆண் மகன், ஓகே, மாமனாருமே இல்லாம போறாங்க. ஓகே, அப்போ குடும்பத்தை பார்க்கறதுக்கோ நடத்துறதுக்கோ இந்த சகோதரிக்கு ரூத்துங்கிறவங்களுக்கு யாருமே எந்த ஒரு சோர்ஸுமே ஹெல்ப்பே இல்லாம இருக்கு. ஓகேவா? அதாவது ஹெல்ப் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாம, ஓகே, பணம், ஓகேவா, பொருளாதாரம், வீடு இல்லை, எல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்க. இங்க ஆல்ரெடி தேசத்துல பஞ்சம் தான் நகோமி கூட இங்க வர்றாரு. ஓகேவா? பட் அங்க எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. சரியா? இந்த ரூத் இருக்காங்க, அவங்களுடைய மாமியார் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவங்க என்ன பண்றாங்க, அதாவது உங்களுக்கு இருக்க பலத்தோட போன்னு சொல்லும்போது நமக்குள்ள அந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நான் எப்படி செய்யறது, நான் எப்படி போறதுன்ட்டு. இந்த ரூத்துக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, ஜீவன் மட்டும்தான் இருக்கு. ஓகே, ஜீவன் மட்டும்தான் இருக்கு. அவங்களுடைய சுபாவம் எப்படி இருந்ததுன்னா 16வது அதிகாரம் முதல் அதிகாரத்துல 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அமேன், அமேன், ஹல்லேலூயா. ஓகே, இப்போ நாம தான் ரூத். ஓகேவா? நாம தான் ரூத். ஓகே, அது ஜென்ஸோ லேடிஸோ, ஓகே, நம்ம மணவாட்டி சபை கிறிஸ்துவனுடைய மணவாட்டிகளா இருக்கும். ஓகேவா? அப்போ நம்ம அந்த ஸ்திரீக்குண்டான ஒரு மணவாட்டியா எப்படி நாம ஆயத்தப்படுறது, ஓகேவா, நமக்கு இருக்கிற பலத்துல என்ன செய்யணுங்கிறத பார்க்க போறோம். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது நம்ம கிறிஸ்துவோட தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கோம். ஓகேவா? நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்
சொல்லியிருக்கல. இந்த மாதிரி நம்ம உலகம் எனக்கு வேண்டாம், ஏசப்பா நீங்க என்ன சொல்றீங்களோ அதையே நான் செய்யறேன், ஓகேவா. உலக மனுஷங்க நிறைய காரியங்கள் செய்வாங்க, ஓகேவா. பொய் சொல்லி ஏமாத்தி சம்பாதிச்சு கூட அவங்க நல்ல ஐஸ்வர்யவான்களா இருப்பாங்க, ஓகேவா. ஆனா நாம அதை செய்ய முடியாது. ஏன்னா நாம விரும்புற நம்மளுடைய நேசர் ஒருத்தர் இருக்கார், அவருக்கு பிரியமா நடக்கணும்னு சொல்லிட்டு பொய் சொல்ல மாட்டோம், ஏமாத்த மாட்டோம், கொஞ்சம் வருமானத்திலே உண்மையா இருக்கணும்னு நினைப்போம் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி தான் இந்த ரூத்துமே, இவங்க ஐஸ்வர்யம் அதெல்லாம் இல்லை, நம்மளை போல தான், ஓகேவா. இந்த சகோதரிக்கு இருந்த சுபாவம் அப்படியே மனவாட்டியா இருக்கிற நமக்கு, கிறிஸ்துவனுடைய மனவாட்டியா இருக்க உங்களுக்கும் எனக்கும் இருக்கு, ஓகேவா. நமக்கு ஐஸ்வர்யம்லாம் எதுவுமே கிடையாதா. அதே மாதிரி உலக மனுஷங்க பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கிறவங்க, ஓகே, திருடுறது, பொய் சொல்றது, இந்த ஒரு சில விஷயங்கள் சொன்னால இவங்க பார்த்தா இவங்களுடைய க்ரோத்லாம் அதிகமாயிட்டே இருக்கு. 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கும்போது பார்த்தா அவங்க இப்போ பைக் வச்சுட்டு இருப்பாங்க, அப்புறம் கார் வச்சுருப்பாங்க, அப்புறம் லக்ஸரி கார் வச்சுருப்பாங்க, வீடு மாடி மாடி ஏறிட்டு போவோம், பிஸ்னஸ் இதாகிட்டு இருக்கும், ஓகே. அவங்களுக்குள்ள ஒரு க்ரோத்தை பார்க்க முடியும். ஆனால் கிறிஸ்துவனுடையவர்களை பார்த்தா பெருசாக க்ரோத் எதுவுமே பார்க்க முடியாது. உண்மையை சொன்னால் லாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், இருக்கிறது எல்லாமே குறைஞ்சு போகிற மாதிரி தான் இருக்கும், ஓகே. கடன் ஜாஸ்தியாகும், பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்கும், பிசாசனுடைய போராட்டம் ஜாஸ்தியாகும். இந்த சூழ்நிலையில தான் நீங்களுமே இருக்கீங்க, ஓகேவா. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கும்போது இந்த ரூத்தை வச்சு, ஏன்னா உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடைய போங்கிற வசனத்துக்கும் ரூத்துக்கும் என்னுடைய பார்வையில் சம்பந்தமே இல்லையா. ஆனால் இதில் ஒரு 3 விஷயம் சொல்லி கொடுத்தாரு, ஓகே. ரூத் என்ன பண்ணுறாங்க அதை சபையில் போதிக்கும்படியா. ஹல்லேலூயா. அப்போ ரூத்தினுடைய தன்மை இப்போ நான் சொன்னதின்படி பார்க்கும்போது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. இந்த குவாலிட்டிஸ் தான் எனக்கும் இருக்குது, இப்போ சபையாக இருக்க உங்களுக்குமே இருக்குது, ஓகே. அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே. இந்த வேத வாக்கியம் எதுக்கு கொடுத்துருக்கு, நாம தேறி வரும்படியாக கொடுத்துருக்கு இல்லையா. அப்போ நம்ம இந்த ரூத்துட்ட இருந்து இன்னைக்கு என்ன கற்றுக்கணும்னா, 2வது அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்லுது, மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. அதாவது நகோமி ரூத்துட்ட சொல்லலை, இதுதான் விஷயமே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நகோமி ரூத்துட்ட எதையும் செய்ய சொல்லலை, ஓகே. அவ்வளோ சந்தோஷமா உன் இஷ்டப்படி இருமான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஆனால் இந்த நகோமி இப்போ தேவன் அதே போல தான், ஓகே, நமக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. அவருடைய அன்பினுடைய எக்ஸ்ட்ரீமாக நான் பார்க்கறது, என்னை எதுலையும் பிடிச்சி செய்ய விடாமல் அவர் இது பண்ணல, ஓகேவா. எனக்கு இஷ்டப்பட்டதை செய்யலாம், ஓகே. அவருக்கு அவ்வளோ என்னை நேசிக்கிறனால எனக்கு ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு. எங்கள் அப்பா எனக்கு ஃப்ரீடம் கொடுக்கல, ஓகே. இப்போ நீங்கள் நினைப்பீங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்கள் வீட்டில் பெற்றோரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, மாமனார் மாமியாரும் கொடுத்துருப்பாங்க. இயேசு கிறிஸ்து தேவன் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்காரு இல்லையா. அதே போல் இங்கே நகோமி, ஓகே, நகோமியை இந்த இடத்துல இந்த பார்ட்டில் இயேசு கிறிஸ்துவின் சாயலாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், ஓகேவா. அப்போது என்ன ஆகுது, இந்த ரூத்தினுடைய சுபாவம் அவங்க சொல்லலை, ஆனாலும் இவங்க என்ன பண்ணுறாங்க, நான் வயல்வெளிக்கு போய் அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள் என் மகளே போ அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. எங்க போறா, வயல்வெளிக்கு போறா. எதுக்குன்னா, அதாவது என்னாகமத்துல புஸ்தகத்துல இருக்கு, இஸ்ரேல் ஜனங்க அவங்க வயல் அறுக்குப்பாங்க இல்லையா. அறுக்கும்போது அந்த கார்னர்ல மூலையில இருக்கிற இதை அதை ஃபுல்லா அடி வரைக்கும் அறுக்காம கொஞ்சம் விட்டு விடுங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றது, கடைசியில் அதான் ஏழைகளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு கஷ்டப்படுறவங்க அதை பொறுக்கி அவங்களுடைய சாப்பாட்டு வேலையை பார்த்துக்கிட்டோம் சொல்லிட்டு தேவனே இஸ்ரேல் ஜனங்களுக்கு கட்டளையாவே கொடுத்துருக்காரு, ஓகேவா. அந்த நியமத்தின்படி இப்போ இங்க வந்திருக்காங்க இல்லையா. அந்த நியமத்தின்படி இந்தம்மா என்ன சொல்றாங்க, சரி இது அறுவடை காலமா இருக்கு, இங்க அறுக்குறாங்க, நான் போய் பொறுக்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க வயல்வெளிக்கு. இவங்களை யாரும் சொல்லவே இல்லை. ஆனா இவங்களுக்கு இருக்கிற பலன் என்ன, என்னால இந்த காரியத்தை செய்ய முடியும், போய் என்ன பொறுக்கிற வேலை, என்ன வேலை, பொறுக்கிற வேலை, ஓகே. அப்போ இவங்களுக்கு இருக்கிற பலத்துல என்ன போறாங்க, வயல்வெளிக்கு போறாங்க. ஹல்லேலூயா. நாம ஆவிக்குரிய அர்த்தத்துல வயல்வெளின்னு பார்க்கும்போது அது ஆத்தும ஆதாயத்தை குறிக்குது. இப்ப கடல்ல மீன் பிடிக்கிறதா இருந்தாலும் சரி, அறுவடை, இந்த வயல்கள், இந்த விஷயமுமே ஆத்தும ஆதாயத்தை தான்
குறிக்குது. ஓகேவா? அப்போ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை நீங்க எதன்படி வாழ்றீங்களோ அந்த வசனத்தை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுங்க. நீங்க எந்த வசனத்தின்படி வாழ்றீங்களோ அதை மற்றவங்களுக்கு தாராளமா நீங்க சொல்லி கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ அது சாட்சியா அவங்களிடத்துல இருந்து அவங்க வளர்றதுக்கு யூஸ் ஆகும். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்க உங்களுடைய சொந்த முயற்சியில நீங்க செய்யுங்க அப்படின்ட்டு. நான் இன்னைக்கு தான் ஆக்சுவலா இந்த பிள்ளை வர்ஷிப் பண்றத நான் பார்த்தேனே. பாட்டு பாடுவது தெரியும், தனியா ஜெபத்துல இது பண்றது பார்த்தேன். ஹல்லேலூயா. அப்போ உங்களால இப்போ இது எத்தனை மாசமா பண்றான்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இல்லையா? அதே மாதிரி கர்த்தரை நம்ம வாய்ப்பு கொடுக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன ஒரு இப்போ பிள்ளைங்க இருக்காங்க சரியா, இந்த 2 குட்டி பசங்க இருக்காங்கன்னா, இப்போ இவன் வந்து கீபோர்டு வாசிக்கிறான் இல்லை இந்த தம்பி. அப்போ நீங்கள் கேட்கணும் அவன்கிட்ட, அண்ணா கீபோர்டு சொல்லி கொடுங்க, கீபோர்டு சொல்லி கொடுங்க. எதுக்கு? தேவனுடைய பாடல், தேவனை துதிச்சு பாடுறதுக்கு நீங்கள் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே, இந்த கீபோர்டு வாசிக்கிறதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் தொல்லை பண்ணி கேளுங்க. ஓகே, அவன் வேற வழி இல்லாமல் சொல்லி தான் கொடுத்து ஆகணும் சரியா. அதே மாதிரி பாடுறதுக்கும் அக்காட்ட கேளுங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க சரியா. உங்களால் இதெல்லாம் முடியும் தானே, கேட்க முடியும், வாய் இருக்கு, கேட்போம் இல்லையா. அப்போ கர்த்தர் உங்களுக்கு கிருபையா இறங்கி அதை செய்ய கிருபை பாராட்டுவார். ஓகேவா? நான் இன்னைக்கு பார்க்கும்போது நான் ஏன் வரணுங்கிற கொஸ்டின் எனக்கு வந்துச்சு. ஓகேவா? நான் இன்னைக்கு தான் கவனிச்சேன். ஓகே, அழகா ப்ரேயரில் கரெக்டாக அந்த வார்த்தைகள்லாம், ஆனால் கேட்டால் அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவாப்புல. ஓகேவா? ஆனால் ஆவியானவருடைய நடத்துதலை நம்ம பார்க்க முடிஞ்சு. ஒருவேளை அந்நிய பாஷை இல்லாமல் அந்த அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், பட் நடத்துறது ஆவியானவர் தான். அழகா பாடினாப்புல, அழகா தம்பி மியூசிக் வாசிச்சாங்க. இவங்களை நான் உயர்த்தி சொல்ல, நம்மளால என்ன முடியும்? அப்போ எத்தனை வருஷமா பாடுறதுக்கு பிரயாசப்பட்டிருப்பா. ஓகே, ஏசப்பாக்குன்னு ஏதாச்சும் செய்யணும்னு அவளுக்கால முடிஞ்சதை செய்கிறா இல்லையா. இந்த இடத்துல சாட்சியா சொல்றேன். ஓகே, நீங்களும் உங்களால முடிஞ்சது தேவனுக்கு என்ன செய்ய முடியுமோ தேவனுக்காக, இது உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட். ஓகே, உங்களுக்கு ஒரு இந்த இடத்துல இது இப்போ என்னுடைய ஊழியத்தை இங்க சொல்றதுக்கு இல்லை, இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வரனால சொல்றேன். ஓகேவா? இப்போ நான் காஸ்பல் டிவி நாங்கள் தான் நடத்திட்டு இருக்கோம். ஓகேவா? அதனுடைய ஓனர் யாருன்னா எங்களுடைய அப்பா தான். இப்போ லோக்கல் டெலிவிஷன் இருக்குது இல்லையா, காஸ்பல் டிவி SCVயில் 216வது சேனலை, அது அப்பா தான் நடத்திட்டு இருக்காரு. நான் தான் எல்லாமே பார்த்துக்கிறேன். ஓகே, அதில் ஒரு சில ப்ரோக்ராம் இருக்குது. ஓகே, பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாது ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா, பாட்டு பாடவோ, ஜெபிக்கவோ, ஆலோசனை, அறிவுரை, இல்லை மெசேஜ் கூட கொடுக்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் இல்லை டான்ஸு, யார் வேணா. ஓகே, சின்ன குட்டீஸ்லேருந்து பெரிய தாத்தா பாட்டி வரைக்கும் யார் என்ன சாட்சி சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடுத்து எனக்கு அனுப்புனீங்கன்னா, என் நம்பர் இவள்கிட்ட இருக்குது, சேவ் பண்ணிக்கோமா. ஓகே, தீனாட்ட இருக்குது, இல்லை அவர்கிட்ட புனிதராஜ் அண்ணன்ட்ட கேட்டால் கொடுப்பார் சரியா. அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை டிவியில் ஃப்ரீயாகவே போடும். அப்போது நீங்கள் பிரயாசப்படுறத திடீர்னு ஒருத்தர் சேனல் மாற்றமோ, நீங்கள் சொல்கிற விஷயமோ, நீங்கள் பாடுற விஷயத்தில் இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை அவங்கள டச் பண்ணி மாற வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்படி தான் ஒவ்வொருத்தருமே மாறுறாங்க. அப்போது உங்களுக்கு ஒரு பலன் இருக்கா, இது செய்ய முடியும்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வையுங்க. ரூத் அப்படி வச்சாங்க. ஹல்லேலூயா. இப்போ 2வது என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் நீங்க அடி எடுத்து வைக்கும்போது அடுத்து தேவன் என்ன பண்றாருன்னா, 3வது அதிகாரத்துல 4வது வசனம் சொல்லுது. 3வது அதிகாரம் கொண்டபோது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்கள் கீழ் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள், அப்பொழுது நீ செய்ய வேண்டியது இன்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள். அதற்கு அவள், நீர் எனக்கு சொன்னபடியெல்லாம் செய்வேன் என்றாள். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்ன சொல்றாரு? அவனுடைய காலில் போத்தி இருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ அந்த இடத்துல படுத்துக்கோ. ஓகேவா? அப்போ நீ என்ன செய்யணுங்கிறத அவன் சொல்லுவான் அப்படின்ட்டு. ஓகே, உபவாசம் குறித்து சொல்ற. ஓகேவா? அந்த இடத்துல பாருங்களேன், கர்த்தர் முதல் சொன்ன ஸ்டெப்பு, அவளுக்கு இருக்க அந்த பலத்துல அவ ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது, நான் போறேன், வயல்வெளிக்கு போறேன் சொல்லி ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது பார்த்தா அதை இவங்களுடைய நுகமிட சொந்தக்காரங்களுடைய வயலா இருக்கு. அங்க போவாச இருக்காரு. ஓகே, ரிலேஷன்
ஓகேவா? அப்போ அவர்கிட்ட தான் இது சொல்றாங்க, அவன் சுதந்திரவாளியா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் தூங்கும்போது அவனுடைய போர்வையை ஒதுக்கி நீ வந்து படுத்துக்கோ, காலில் போட்டிருக்க போர்வை அப்படின்ட்டு. இப்போ ஒரு சிலர் என் காது கேட்க என்கிட்ட சொல்லி இருக்காங்க, இந்த உன்னத பாட்டு ரூத்துல இந்த காரியங்கள், ஒரு சில காரியம் இதெல்லாம் எதுக்கு பைபிளில் கொடுத்துருக்காங்கன்னு அவங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல. இது தப்பான விஷயத்தை இல்லை, ஆவிக்குரிய அர்த்தத்தை தான் சொல்லி இருக்கு. ஓகேவா? இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, நீங்களா தேவனுக்குன்னு உங்களால் முடிஞ்சதை செய்யும் போது தேவ கட்டளை உங்களுக்கு வரணும். ஓகேவா? வரும். ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுவார், நீங்க என்ன செய்யணுங்கிறத அப்பதான் சொல்லுவார். ஓகே, நீங்க தேவனுக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்க முயற்சி எடுக்கும்போது ரெண்டாவதா அவர் உங்களுக்கு சொல்லுவார். இங்க நகோமி சொல்றாங்களா, அதே மாதிரி அந்தமா பண்ணும். 8வது வசனத்துல அந்த ஸ்திரீ பாதத்தண்டையில படுத்திருக்கிறத கண்டான் அப்படின்ட்டு. 7 கடைசியில அவன் கால்களின் மேல் மூடி இருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்து கொண்டாள் அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா? 9ல நீர் உம்முடைய அடியால் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீர் சுதந்திரவாளி என்றால். ஹல்லேலூயா. நம்ம இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். ஓகேவா? முதல்ல நாம ஸ்டெப் எடுக்கும்போது ரெண்டாவது அவருடைய கட்டளை வரும். ஹல்லேலூயா. ஓகேவா? நாம நமக்கு இருக்கிற பலத்தோட அடியெடுத்து வச்சாதான் அது என்னவோ தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஓகேவா? ஒரு காரியம் இதை நான் செய்யறதுனால தேவ நாமம் மகிமைப்படும். ஓகே, இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒருத்தர் வண்டியில வேகமா இடிக்கிற மாதிரி வரும்போது வந்து நம்ம கோவப்படாம இருந்தாலே ஓகேவா, தேவ நாமம் கண்டிப்பா மகிமைப்படும். நம்ம கூட வரவங்களோ இல்லை நம்மளை பார்க்குற ஒருத்தங்க அவங்க திட்டுவாங்க, நீங்கள் வந்து இல்லை அவன் ஏதோ அவசரமாக போகிறான், இந்த ஒரு வார்த்தை சொன்னாலே இந்த வார்த்தை எதிர்க்க பார்க்குற இன்னொருத்தங்க இருதயத்தில் எப்படி இவளுக்கு கோபம் வரல, ஓகேவா, அந்த எண்ணம் வரும். சரி, அடுத்து பார்க்கும்போது பேசுவாங்க அவங்களே. ஓகேவா? இது எல்லாமே கிரியை. கிறிஸ்துவனுடைய சுபாவம், அந்த ஆவியின் கனி நமக்குள்ள இருந்து வெளிப்படும் போது அது கிரியை செய்யணும். இதுல வசனம் எதுவுமே இருக்காது. ஓகேயா? என்ன வண்டியில ஸ்பீடா இப்ப நான் தான் இருக்கேன் வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த வசனம் பேசுது, வசனம் என் கூட பேசும். ஓகேவா? நான் ரோட்ல போயிட்டு இருக்கேன், வண்டியில ஸ்பீடா என்னை இடிக்கிற மாதிரி ஒரு பையன் வந்து கட் பண்ணிட்டு போறான். ஓகேயா? நான் வந்து கோவமே படல. இதை வந்து இன்னொரு தம்பி பார்த்துட்டு இருக்காங்க, என்னென்ன கோவப்படாம அவன் இப்படி ஓட்டிட்டு போறான், அப்படி கேட்கும்போது இல்லடா அவன் ஏதோ அவசரமா போயிட்டு போறான். ஓகேவா? அப்படின்னு தான் சொல்றேன். ஓகேவா? அப்போ அவனுக்குள்ள ஒரு ஏன் இப்ப எல்லாருக்கும் கோவம் வரும், அந்த இடத்துல உங்களுக்கு வரலன்னா கிறிஸ்துவனுடைய சுபாவம் உங்களுக்குள்ள இருக்கு இல்லையா, இப்படி நீங்க வாழுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேயா? இது உங்களால முடியும் இல்ல, உங்களுக்கு இருக்கிற பலத்துல நீங்க முயற்சி பண்ணும்போது தெய்வ சத்தம் உங்களுக்கு கேட்கும். ஓகே, நீங்க என்ன செய்யணுங்கிறத அவர் வந்து உங்களுக்கு சொல்லுவார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த செகண்ட் பாயிண்ட். ஓகேவா? நகோமியின் மூலியமா இவங்களுக்கு ரூத் என்ன, அதாவது பொறுக்கிறதுக்கு, இன்னும் சொன்னா அது பிச்சை எடுக்கிறது போல, ஓகே, ஒண்ணுமே இல்லாம இருக்காங்க. அவங்க தங்களால முடிஞ்சதை செய்யும் போது அவங்களுக்கு வர வாய்ப்பை பாருங்களேன். ஓகே, இந்த ஐஸ்வர்யவானு இதுக்கு அடுத்து என்ன ஆகும், அவன் தனக்கு மனைவி ஆக்கி கொண்டான்னு இருக்கும். 13வது வசனம் 4வது அதிகாரம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். ஹல்லேலூயா. என்ன ஆகுது, விவாகம்னா 2 பேரும் வந்து சேர்ந்து தான், கணவன் மனைவி சேர்ந்து ஒரே மாம்சமா இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்க அந்த பலத்துல, உங்களுக்கு இருக்கிற பலத்துல நீங்க ஸ்டெப் எடுக்கும்போது தேவன் என்ன பண்ணார், அவருடைய சத்தத்தை அனுப்பி நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி 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 வரும்போது நீங்களும் தேவனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா ஆவீங்க. ஒரே சிந்தையோட கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து 3ஆவதா என்னன்னு பார்க்கும்போது கடைசி வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இவங்க மூலியமா, இந்த ரூத்தின் மூலியமா, ஆக்சுவலா ரூத் இஸ்ரவேல் வம்சம் இல்லை, புறஜாதியாரு. நாமளும் இஸ்ரவேல் வம்சம் இல்லை, யூதா கோத்திரம்லாம் கிடையாது. ஓகே, நாம புறஜாதியார், நம்மள இயேசு கிருபையா சேர்த்து கொண்டார் இல்லையா. இப்ப நாம மனவாட்டியா இருக்கோம். இப்போ இந்த ரூத் வழியா என்ன ஆகுது, தாவீது பிறக்கிறாரு. தாவீது வழியா என்ன ஆகுது, கிறிஸ்து இயேசு பூமியில வராரு. ஹல்லேலூயா. அப்போ என்ன 3வது ஸ்டெப் என்னன்னா, தேவன் தம்முடைய காரியத்தை, அவருடைய சித்தத்தை அவரே நம்மள இருந்து செய்வாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஓகேவா? அப்போ ரூத் செய்யற விஷயம் இதுதான். ஓகே, நான் வயலுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு யாரும் அவங்கள எதுவுமே சொல்லல. இவங்களா முற்பட்டு போறாங்க. அதனுடைய பலன் என்ன? ஓகேவா? இவங்களுக்கு தேவன் நியமிக்கப்பட்ட அந்த ஒரு ஐஸ்வர்யவான் கிடைக்கிறாங்க. எப்படி? கணவனா கிடைக்கிறாங்க. அவங்களுடைய சத்தம் கேட்குது. யாரு? தேவனுடைய சத்தம். அதாவது நகோமி சொல்றாங்க, இவர் கீழ்ப்படுகிறார். ஓகேயா? மூணாவது விஷயம் என்னன்னா, இது மூலியமா அவரே நமக்குள்ள இருந்து அவருடைய காரியத்தை செய்யறார். ஹல்லேலூயா. அது நீங்க ஊழியன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா அவர் நமக்குள்ள இருந்தே செய்வார். ஓகே, இப்போ பெரிய பெரிய இந்த ஊழியர்களுக்குள்ள இருந்து நடக்கிற கிரியை வல்லமை. ஓகேயா? இப்போ இங்க இருந்து பிரேயர் பண்ணுவாங்க, நோய் சுகமாகும். இது அந்த மனுஷன்ட்ட ஒண்ணுமே இல்லை. ஓகே, இங்க நோய்வாய்ப்பட்ட ஒருத்தர் இருக்காருன்னா அது தானா சுகமாகுதுன்னா அது தேவன் அந்த மனுஷனுக்குள்ள இருந்து நடப்பிக்கிறது. ஓகேவா? இப்போ கண் தெரியாம இருக்கிறாரு, கண் பார்வை வருது, இல்லை ஊனமுற்றோர், ஏதோ ஒன்று வியாதி, ஏதோ ஒன்று, இல்லை அபிஷேகமாக இருக்கட்டும். ஓகேவா? அந்த நபருக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ இந்த சபையை பார்த்து தேவன் சொல்ற விஷயம் இதுதான். ஓகே, உங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீங்க ஸ்டெப் எடுங்க. ஆத்தும ஆதாயத்துக்கு உண்டான காரியத்துல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சோர்ந்து போகாம செய்யுங்க. அவர் உடனே என்ன பண்ணார்? அப்போ அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்கும். இதை செய், இதை செய்யாதன்னு சொல்லிட்டு உங்களை டிக்டேட் பண்ணுவார். ஓகே, அதுக்கும் கீழ்ப்படிஞ்சு நீங்க நடக்க 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 அவரே உங்களுக்குள்ள இருந்து தேவ வல்லமையில நிரம்பி உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்வார். அது உங்களுடைய கண்களை பார்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. ஓ நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஓ தேவனே, கேட்ட வசனங்களுக்காக உம்மை துதிக்கிறோம் ராஜா. ஓ எஸ் தகப்பனே ராஜா. ஒன்றுமில்லாத வேலையில தகப்பனே, ரூத் என்றவளுக்கு தகப்பனே ஒண்ணுமே இல்லை ராஜா. அவங்களுக்கு இருந்ததெல்லாம் நகோமின்னு சொல்லி ஒரு கிழவிய தகப்பனே, ஒரு மாமியார் தகப்பனே ராஜா, வயது முதிர்ந்த ஒரு சகோதரி தகப்பனே ராஜா. கர்த்தாவே, இந்த ரூத்துக்கு நல்ல இளம் வயசு தான் தகப்பனே. வேறொரு புருஷனை கொல்லவும் அனுமதி பெற்று இருந்தால் தகப்பனே ராஜா. கர்த்தாவே, அதே போல ராஜா, நீர் எங்களை நேசிக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்கீங்க தகப்பனே. எங்களுக்கு உலகத்துல சிநேகம் இருந்தா நாங்க தாராளமா போகலாம் அப்படின்ட்டு, ஆனா நீர் எங்களை விட்டு போயிடுவீங்க அப்படின்ட்டு கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எஸ் தகப்பனே ராஜா. உம்முடைய அன்புக்கு விலை மதிப்பே இல்லை தகப்பனே ராஜா. அதே போல நகோமி ரூத்தை நேசித்ததுனால நீ போ, உனக்கு இஷ்டமான இரு, உன் தகப்பன் வீட்டுக்கே போ அப்படின்னு சொல்லியிருந்தோம் ராஜா. அந்த ரூத் எப்படி நகோமியை விட்டு விலகாமல் இருந்தது போல ராஜா, ஒவ்வொரு வாரமும் தகப்பனே ராஜா, நடுவுல நடக்கிற ஒவ்வொரு கூடுகையிலையும் ராஜா, இந்த சபையை விட்டு மாறாம இருக்கிற இந்த ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா. எஸ் தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருத்தரும் தகப்பனே ராஜா, தேவனே உமக்காக தகப்பனே ராஜா, உம்மை விட்டு நாங்க எங்க போவோம் தகப்பனே, நீர் இல்லாம நாங்க என்ன செய்வோம் சொல்லி தகப்பனே ராஜா, உம்மையே பற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க ராஜா. நீர் இல்லாமல் இவர்கள் இல்ல ராஜா. நீர் இல்லாமல் இவர்களால் ஒன்னும் செய்ய முடியாத தகப்பனே ராஜா. நீரே கெதின்னு வந்திருக்காங்க தகப்பனே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை உணர்ந்து வந்திருக்காங்க தகப்பனே ராஜா. நீரே இவர்களுடைய ஜீவனின் பலன் என்று அறிந்து வந்திருக்காங்க தகப்பனே ராஜா. எப்படி அந்த ரூத் நகோமியை விட்டு எங்கேயும் போகாம உம்முடைய தேசம் என்னுடைய தேசம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம்னு சொல்லி அவங்களையே சேர்ந்து இருந்தது மாதிரி ராஜா, இந்த ஜனங்களும் தகப்பனே உம்மையே பற்றி கொண்டு இருக்கிறதை நீர் காண்கிறீரே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. இவர்களை பலப்படுத்தும் ராஜா. எப்படி தகப்பனே இந்த பைபிள்ல இருக்கிற வேத வசனங்கள் எல்லாம் நாங்க உம்மை போல தேறி வரும்படிக்கு நீர் கொடுத்திருக்கிறீரோ ராஜா, அதே போல இன்று கேட்ட வசனத்தின்படி தகப்பனே ரூத்தை போல ராஜா, நாங்க வயல்வெளிக்கு புறப்பட்டு போக உதவி செய்யுங்க ராஜா. ஆத்தும ஆதாயம் செய்ய உதவி செய்யுங்க தகப்பனே. எங்களுக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ உதவி செய்யுங்க ராஜா. இப்ப எங்களுக்குள்ள என்ன பலன் இருக்கோ தகப்பனே ராஜா, அதை ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்துவீராக ராஜா. கர்த்தாவே, பாடல் வழியாக இருந்தா அது பாடி புகழட்டும் தகப்பனே ராஜா. பேசுற வல்லமை கொடுத்திருந்தா தகப்பனே, பேசுற கிருபை இருந்தா அவங்க பேசட்டும் ராஜா. உங்களுடைய நாம மகிமைக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கட்டும் தகப்பனே ராஜா. ஓ எஸ் தகப்பனே ராஜா. துதித்தலும்
சபித்தலும் ஒரே நாவுல இருந்து புறப்படாதபடிக்கு ராஜா, சாபமான யாவற்றையும் ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்பொழுதே இவர்களுக்குள்ள இருந்து அகற்றி விடுகிற தகப்பனே ராஜா. அதை எடுத்து தூர கலைங்க தகப்பனே. இனி சாபமான யாதொன்றும் தகப்பனே இவர்களை சேதப்படுத்தாதபடிக்கு ராஜா கர்த்தாவே நீர் கிரியை செய்வீராக ராஜா. நீர் கிரியை செய்யுங்க தகப்பனே ராஜா. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனே நீங்க கிரியை செய்யுங்க ராஜா. இருதயத்தை சுத்திகரிக்கிற தேவன் நீர் தகப்பனே. எஸ் ராஜா, நானே பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்னு சொன்ன தேவனே நீங்க பரிசுத்தமாக்குங்க ராஜா. உம்முடைய வசனத்தினால ராஜா, உம்முடைய வசனத்தை அனுப்பி பரிசுத்தமாக்குங்க தகப்பனே ராஜா. ஓ தேவனே, ஹல்லேலூயா. இன்று கேட்ட வசனத்தின்படி ராஜா இவர்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறதுக்கு நன்றி ராஜா. கர்த்தாவே, இவர்களுக்கு என்ன பலன் இருக்கிறது என்பதை உணர்த்துங்க தகப்பனே ராஜா. நீரே இவர்களுக்கு பலமா இருக்கிறீர் ராஜா. நீரே இவர்களுக்குள்ள பலனா இருக்கிறீர் ராஜா. உலகத்தானுக்குள்ள பலன் இல்ல தகப்பனே ராஜா. உலகத்துல இருக்கிறவனுக்குள்ள பலன் இல்ல ராஜா. இவர்களை பலப்படுத்துகிற நீர் இவர்களோடு இருப்பதே பலன் என்பதை உணர்ந்து தகப்பனே ராஜா உமக்கேற்ற கிரியை செய்ய உதவி செய்யுங்க ராஜா. உமக்கேற்ற கனியை கொடுக்க உதவி செய்யுங்க ராஜா. இவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தகப்பனே ராஜா உமக்கு பிரியமாக மாறட்டும் ராஜா. கர்த்தாவே, கேட்ட வசனத்தின்படி ரூத் ஒண்ணுமே இல்லாத இருந்த போதும் ராஜா தன்னுடைய பொட்டன்ஷியல் எனக்கு ஜீவன் இருக்கு நகோமிக்காக வந்து வேலை செய்யும்படி புறப்பட்டாலே ராஜா, அந்த எண்ணத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. வீட்டு அலுவல் இருந்தாலும் தகப்பனே, வேலை பளு இருந்தாலும் ராஜா உமக்காக ஏதாவது செய்ய உதவி செய்யுங்க ராஜா. உமக்காக ஓட உதவி செய்வீராக தகப்பனே ராஜா. அப்படி செய்யும் போது தேவனே நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்களே ராஜா, இதை செய், இதை செய்யாத, இதை இப்படி செய் என்று தகப்பனே ராஜா. எப்படி தாவீதுக்கு யோசனை சொல்லுகிறீரோ ராஜா, அவன் யுத்தத்துக்கு எப்படி போகணும்னு கேட்கும்போது நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் இந்த யுத்தத்துக்கு இப்படி போ, இந்த யுத்தத்துக்கு இப்படி போன்னு சொல்லி கொடுக்கிற மாதிரி ராஜா இவர்களுக்கும் தகப்பனே தாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ ராஜா நீர் அதை இவர்களுக்குள்ள நடப்பிப்பீராக தகப்பனே ராஜா. இப்படி படிப்படியா வரும்போது தேவனே உம்முடைய வல்லமை இவர்களுக்குள்ள விளங்க போவதற்கு நன்றி ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எஸ் தகப்பனே ராஜா, இதற்காகவே நீர் இந்த செய்தி இவர்களுக்கு இன்றைய தினத்துல கொடுத்திருக்கிறீரே. நன்றி 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி ராஜா. எஸ் தகப்பனே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. பரலோக பிதாவே, இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்திருக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, சகோதரர்கள் ஒருமித்து கூடி இருப்பது ராஜா எவ்வளவு நன்மையும் இன்பமுமாக இருக்குது தகப்பனே ராஜா. எங்க 2-3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில நான் வருவேன்னு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குதத்தத்தின்படி ராஜா நீர் எங்களோடு உலாவிக் கொண்டு இருக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பனே ராஜா. உம்முடைய வசனத்தை கேட்டவர்கள் தகப்பனே ராஜா அதன்படி நடக்க ஒவ்வொருத்தர் இருதயத்திலையும் நீங்க கிரியை செய்வீராக ராஜா. கர்த்தாவே, இன்றைக்கு எங்க ஆத்துமாக்கு தேவையான போஷாக்க கொடுத்ததற்கு நன்றி தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக தகப்பனே ராஜா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.